வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிக்குங்க நைஸாக. தயிர் சட்னிக்கு வெட்ட மாதிரி நைஸாக வெங்காயத்தை வெட்டி ஒரு 1.5 கிலோ வெங்காயத்தை வெட்டி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் இப்படி பேசிவிட்டு வருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு 1/2 ஸ்பூனு போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. எண்ணெய் ஒரு 50 மில்லி எண்ணெய், பச்சை எண்ணெய், காய்ச்சாத எண்ணெய், பச்சை எண்ணெய் பாக்கெட்டில் உடச்சி ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்க வேண்டியது. பச்சை மிளகா ஒரு 50 கிராம், கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு நல்லா பிணைஞ்சிட வேண்டியது. கடலை மாவு 3/4 கிலோ, கடலை மாவு. அரிசி மாவு ஒரு 100 கிராம், அரிசி மாவு 100 கிராம், மைதா மாவு ஒரு 100 கிராம், போட்டு நல்லா பிணைஞ்சிட வேண்டியது. லேசாக தண்ணி இப்படி தொளிச்சு விட்டு இப்படி நல்லா பிணைஞ்சி விட்டு தண்ணி அப்படி தொளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கிங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி போடுங்க. நல்லா அப்படி திருப்பி விட்டுருங்க. வேக அப்படி திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டு விட்ருங்க. எடுத்து ஒரு போட்டுருங்க. கருவேப்பிலை முதல்லையும் போடலாம், கடைசிலையும் போடலாம், ஃபஸ்ட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பக்க வடை, ஆனியன் பக்க வடை. பக்க வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுக்க பாருங்கள். இப்போ எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஆனியன் பக்க வடை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனியன் பக்கோடா போட்டு பாருங்கள். சொன்ன மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.